ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். பாரம்பரிய அரிசியான மூங்கில் அரிசியின் பலன்கள் என்னென்ன, அதை உபயோகப்படுத்தி எப்படி இட்லி செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 60 வயதான மூங்கில் மரங்கள் பூத்து விதைகளை உருவாக்கும். கிட்டத்தட்ட கோதுமை போல காட்சியளிக்கும் இந்த மூங்கில் விதை தான் மூங்கில் அரிசி என அழைக்கப்படுகிறது. இதிலும் நெல் போன்று மேலே தோலும் உள்ளே விதையும் இருக்கும். கோதுமை போலவும் காட்சியளிக்கக்கூடியது. பழங்குடி மக்களின் முக்கிய உணவு இந்த மூங்கில் அரிசி. உடலுக்கு ஊட்டம் கொடுக்கும். 1 கிலோ அரிசியின் விலை ரூபாய் 400. இந்த அரிசி இப்போது ஆன்லைன்லையும் கிடைக்குது. இந்த மூங்கில் அரிசியை உட்கொள்வதன் மூலம் உடல் எடை தொப்பை குறையும். குழந்தையின்மை பிரச்சனை தீர்கிறது. உடலில் உள்ள மூட்டு வலி, வாத நோய்கள், முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் தீர்கின்றது. கொழுப்பு சத்து இந்த அரிசியில் இல்லை என்பதுடன் அதிகமான B6 விட்டமின் நிறைந்தும் இருக்கிறது. எனவே மூங்கில் அரிசியை டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் உட்கொள்வதன் மூலம் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க முடியும். எலும்பை உறுதியாக்கும். நரம்பு தளர்ச்சி சரி செய்யும். மூங்கில் அரிசியை கஞ்சி போன்று செய்து சாப்பிடலாம். இட்லி, தோசை, அதிரசம் மற்றும் சில கார வகைகளும் செய்து சாப்பிடலாம். மூங்கில் அரிசியை குழைய வடித்து சாம்பார் சாதமாகவோ அல்லது விதவிதமான பாயசமாகவோ செய்து சாப்பிடலாம். மூங்கில் அரிசி உணவை சாப்பிடுவதன் மூலம் பெண்களின் மாதவிடாய் கோளாறுகள், ஆஸ்துமா போன்ற நோய்கள் குணமாகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை குறைப்பது, கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பது, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவது போன்றவற்றை மூங்கில் அரிசி செய்கிறது. இப்போது இந்த மூங்கில் அரிசியை உபயோகப்படுத்தி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் மூங்கில் அரிசியை எடுத்து ஒரு 4 மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுருங்க. சாயந்தரம் மாவு அரைக்கிறதா இருந்தால் இந்த அரிசியை காலையிலே ஊற வச்சிடலாம். இதில் சில அழுக்குகள் தங்கி இருக்கும், அதனால் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை மாற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 4 மணி நேரத்துக்கு பிறகு நல்லா இந்த அரிசி ஊறி இருக்கும். இதோட இன்னும் 2 மணி நேரம் இட்லி அரிசியையும் அவலையும் ஊற வைக்க போகிறோம். இதுக்கு நான் 3 டம்ளர் இட்லி அரிசியும் 1/2 டம்ளர் சிவப்பு அரிசியில் செய்யப்பட்ட அவலையும் சேர்த்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். இது 2 மணி நேரம் ஊறட்டும். 1 டம்ளர் உளுந்தை நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன். இதுலேயும் தண்ணியை விட்டு ஊற வச்சிடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஆக மூங்கில் அரிசி 6 மணி நேரம் ஊறணும், மற்றதெல்லாம் 2 மணி நேரம் ஊறணும். எல்லாம் ஊறின பின்னால் முதல்ல உளுந்தையும் வெந்தயத்தையும் நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக 1/2 மணி நேரத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உளுந்து நல்லா அரைப்பட்டிருக்கும். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அடுத்ததாக மூங்கில் அரிசி, இட்லி அரிசி, அவல் 3ஐயும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கிரைண்டரில் அரைச்சிடலாம். இதுவும் ஒரு 1/2 மணி நேரம் அரைக்கணும். 1/2 மணி நேரம் அரைப்பட்டதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் உப்பை சேர்த்துக்கலாம். கிரைண்டர்லேயே நம்ம சேர்த்துடலாம், நைஸாக அரைச்சிரும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற உளுந்த மாவை இதோடு சேர்த்து ஊற்றிடலாம். எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகிரும். நம்ம கையால் தனியாக கரைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாத்தையும் கரைச்சி எடுத்து 2 பாத்திரத்தில் பாதி பாதிக்கு நான் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதை ஃபுல் நைட்டும் புளிக்க வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு பிறகு திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக மேலே பொங்கி வந்திருக்கும். இப்போது நம்மளோட இட்லி மாவு ரெடி ஆகிருச்சு. இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம அப்படியே இட்லி ஊற்ற வேண்டியது தான். நான் எப்பயுமே துணி போட்டு தான் இட்லி அவிப்பேன். இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு துணியை போட்டு அதில் நம்ம இட்லிகளை ஊற்றி வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் திறந்தீங்கன்னா இட்லி நல்லா வெந்திருக்கும். கொஞ்சமாக தண்ணியை இந்த துணி நனைகிற அளவுக்கு கார்னர்ஸில் ஊற்றிட்டு
அப்படியே நாம் இதை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அப்படியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இட்லி ரெடி ஆகிருச்சு. இந்த இட்லி நல்ல சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இட்லிக்கும் நம்ம விருப்பம் போல் சாம்பார், சட்னி எதை வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு பரிமாறலாம். வெறும் மூங்கில் அரிசியில் நம்ம இட்லி செஞ்சால் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்காக தான் நான் இந்த இட்லி அரிசியும் அவலும் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். இந்த இட்லியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.